சர்வதேச ஆசான் தற்காப்பு கலைக்கூடம் சார்பில் ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நேபாளில் சர்வதேச சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் 15 நாடுகளைச் சேர்ந்த சிலம்பம் வீரர்கள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்ட்ரீட், சுருள்வால் என பல்வேறு பிரிவில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி 12 தமிழக வீரர்கள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். தங்கப்பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு செங்கல்பட்டு அருகே பேண்ட் வாத்தியம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாளில் நடந்த சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் நமது செங்கல்பட்டு மாவட்டம் மலாலிநத்தம் கிராமத்திலிருந்து 12 மாணவர்கள் கலந்து கொண்டு சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக், சுருள்வால், மான்கம்பு, கத்திவீச்சு போன்ற பலபடியான வெப்பன்ஸ்களுடன் பயிற்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்கள் வென்று வீடு திரும்பியுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் ஆசிய அளவிலான சிலம்ப போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இப்போ என்னன்னா, இதுல ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா 500 பாயிண்ட்ஸ் இந்த ஃபார்ம் 1லயே வந்துடும். அதனால இவங்க மேற்கொண்டு படிப்புக்கோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்புக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க சர்டிஃபிகேட் வேல்யூவா இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மேட்சுக்கு என்னென்ன பண்ணா, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் அந்த அளவுக்கு போயிட்டு தான் இன்டர்நேஷனல் போயிட்டு பிஹெச்ஐ லெவலுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க பசங்க. இதுக்கு முன்னாடி நேஷனல் கேம்ஸ் நிறைய விளையாடி இருக்காங்க பசங்க. எனக்கு என்னவோ பசங்க எல்லாமே நல்ல டேலண்டான பசங்க. பிளஸ் அது இல்லாமல் அவங்க பேரண்ட் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களை அனுப்பியிருக்காங்க. நம்மளோட பாயிண்ட் சின்னது தான், அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட எஃபர்ட்ஸ் மட்டும் தான். நான் அண்டர் 16 சிங்கிள் ஸ்டிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு காரணமும் எங்க மாஸ்டர் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க நேபாள் போனோம். மொத்தம் 14 கண்ட்ரிஸ் வந்தாங்க. அதுல நாங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். எல்லாம் எங்க எஃபர்ட். நாங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணோம். இது எங்களுக்கு நல்லா வேல்யூவா இருக்கும்.